விஜய், நாஞ்சில் சம்பத் ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய நாள் இன்னைக்கு வரப்போகுது. கூட்டணியில் இருந்துட்டு தாவேகாவுக்கு மேலே ஒரு கண் வச்சிருக்கீங்க. இல்லைங்க, நாங்கள் விஜய் கூட தான் வரணும்னு விரும்புகிறோம். நாங்கள் விஜய் காதலிக்கிறோம், ஆனால் திமுக கல்யாணம் செய்துக்கிட்டோம், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. கல்யாணம் செஞ்சு பலன் இருக்குல்ல. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுட்டு இருக்கிறவன் நாம் எந்த அச்சத்துக்கும் ஆட்படாமல் இவன் ஒரு போலி, இவன் ஒரு காலி, இவன் ஒரு கூலி, இவன் யாருக்கோ போடுறான் வேலி, இதுதான் இவனுக்கு சோலி. பாரதிதாசனை பேசணுமே தவிர பாரதியை தூக்கி பிடிக்கிற. ஏன் பிடிக்கக்கூடாதுன்னு? பிடிக்கக்கூடாது. ஏன்? எதுக்கு இப்போ? இப்போ பார்க்குறோம், அவர் பேசுகிற கூட்டத்திலலாம் கூட்டம் நிரம்பி வழியுது. அதெல்லாம் நிரம்ப மொத்தம் 3000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், அவ்வளோதான். 3000 பேர்? ஆமாம். 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. அது இப்போ 1% குறைஞ்சிடும். அவனுக்கு தான் அப்போ மார்க்கெட் வேல்யூ யாருக்கு? பாரதி. அதனால வச்சுக்கிட்டார், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பாரதிதாசன் அவமானப்படுத்துற மாதிரி தான் சொல்லு. பெரியாரை பாரதியை எப்படி நீ ஒப்பிடுவ? அவர் கவிஞனுங்க. பெரியார் இந்த நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை செய்தவங்க. கவிதையால புரட்சி விதைத்த ஒரு புரட்சி விதைக்கல. இப்படி சொன்னா நீங்க இலக்கிய உலகில் இருக்கிறீங்க, எந்த புரட்சியுமே பாரதி விதைக்கலன்னு சொன்னா அதை ஏற்பாங்க? இல்லையே. பாரதி அப்ப நேர்பட பேசல. நிமிர்ந்த நன்னடை குறித்து, புதுமை பெண்களை குறித்து அவர் எந்த விதமான கருத்தும் இந்த பாரதிக்கு இல்லை. எந்த எழுச்சியையும் அந்த பெண்கள் மத்தியில, சமூகத்து மத்தியில அவருதான். பெரியார முதல்ல வாசிக்க சொல்லுங்க, முழுமையா வாசிச்சுட்டு பேசணும். ஆமா, திருப்பி கேட்டா உங்களை திருப்பி சொல்லுவாங்க, பாரதியார முழுசா வாசிக்க சொல்லுங்க. 1000 ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத பெண்கள் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இருக்காங்க. வெள்ளி நாற்காலி போடுறாங்க. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல இணைந்த பிறகு 2-3 கூட்டங்கள்ல, பனையூர் உள்ளிட்ட அந்த கூட்டங்கள்ல உற்சாகமாக உரையாற்றினதை நாங்க பார்த்தோம். எப்போ தலைவரோட, அதாவது விஜய், நாஞ்சில் சம்பத் ஒரே மேடையில பார்க்கக்கூடிய நாள் இன்னைக்கு வரப்போகுது. அது வாய்ப்பு இருக்குன்னு தெரியல எனக்கு. வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. அப்படி ஏன்னா அவர் பண்ற பிரச்சாரம், அந்த கார்ல நின்றுட்டு பேசுறாரு. சரி, மேடை பிரச்சாரம் இருந்தால் தான் அதுக்கு வாய்ப்பு வரும். மேடை போடுறவங்களா தெரியல எனக்கு. இல்லை, நீங்க பரப்புரை செயலாளர் அப்படிங்கும்போது அந்த ரோல் ஒரு பரப்புரை செயலாளர்னா நான் தனியா போகணும், பரப்புரை பண்ணணும். அதுக்கு எனக்கு டூர் போட்டு தரதா சொல்லியிருக்காங்க. சரி, பண்ணா அது ஒரே மேடையில் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இனிமேல் தேர்தல் கிட்ட நெருங்கும் போது அந்த மாதிரியான வாய்ப்பு அப்படின்னு இனிமேல் தான் தெரியும். எல்லாரும் முன்னாடி பேசணும்னு ஆசை தான். இல்லை, அது சம்பந்தமா நீங்க எதுவும் பேசுறீங்களா பொதுச் செயலாளர்கள் கூடவோ அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இல்லை வியூக வகுப்பாளர்கள் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அதை பத்தி? இல்லை, அவங்க என்ன சரியா பயன்படுத்திக்கிடணும்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி, நானும் மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசிட்டேன். சரி, என்ன சரியா பயன்படுத்திக்கிடுங்க. நான் இப்போ ஒரு காலையில் சேர்ந்தேன்னா காலையிலேயே ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை நடத்திடுங்க. காலையில் தஞ்சாவூர் வந்துட்டேன், தஞ்சை மாவட்ட செயலர் கூட்டத்தை நடத்திடுங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு பாபநாசத்தில் ஒரு கூட்டம், 8 மணிக்கு கும்பகோணத்தில் ஒரு கூட்டம். ஒரு நாள்லாம் ஒரு 3 இடத்துல பேசுற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணுங்க கூட்டம். 2 கூட்டம், 1 மாவட்ட செயலர். அப்போ இங்கே கேடஸ் தயார் பண்ணிடுறேன், அங்கே பொதுமக்களை கன்வின்ஸ் பண்ணிடுறேன்.
2 வேலையும் முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க முன்னாடி நம்ம பேசின பல நேர்காணல்ல சொன்னீங்க, அவர்கள அரசியல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. தேவை இருக்கு. அதான் செயல்பு கூட்டம். செயல்முறை கூட்டம். அது மாரி ஒரு பயிற்சி பட்டறைகள் மாதிரி ஆமா. அவர்கள ஒழுங்கு பண்ண வேண்டிய வேலை. அதுக்கெல்லாம் இனி நேரம் இல்ல. ம். விரைந்து இந்த வேலையை அந்த பொதுமக்களை சந்திக்கிறத உடனே தொடங்கணும்ல. சரி. ஸோ இல்ல அந்த இதுக்கான வாய்ப்பு இல்லங்கிறீங்களா? அந்த நீங்க அவர்கள அரசியல்படுத்த அந்த பயிற்சி பட்டறை இல்ல, மாரியான அதான் பார்த்துக்கிடுங்க. நேரம் டைம் இல்ல. இப்படி வச்சா நல்லது. அவங்கள அத தயார் பண்ணலாம். இல்லன்னா காலையில பொதுமக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி எல்லாம் எடுபடாது. எடுபடாது. மக்களை திரட்டுறது சிரமமா ஆமா. இருக்கும். சாயங்காலம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ம். சரிங்கிறாங்களா அதுக்கு? சரி. இல்ல நீங்க போன பிறகு மாவட்ட செயல் கூட்டத்துல நான் பேசினேன் இத. சரி. அண்ணன் செங்கோட்டையனை வச்சுட்டு, ம். பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வச்சுட்டு நான் இத பேசினேன். சரி. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ம். இல்ல ஒரு நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்குதா? நீங்க ஒரு நம்பிக்கையோட போயிருப்பீங்கல்ல. பல விமர்சனங்கள் உங்க மேல வைக்கப்பட்டுச்சு. நீங்க தாவேக்காக்கு போனது, அங்க போய் இணைந்ததே உங்க மேல கடுமையான விமர்சனங்கள் வந்துச்சு. வைப்பாங்க. இதுக்கு இடையில நீங்க எந்த கட்சியிலயும் பொறுப்புகள்ல போய் இல்ல. உங்க பாயிண்ட்ல சொல்லப்போனா, அங்க போய் நீங்க பணம் சம்பாதிக்கிறதோ, அல்லது அந்த மாரியான வேலைகள் எதுவுமே செய்யல. இருந்தாலும் கூட உங்க மேல ஒரு கடுமையான விமர்சனங்கள் வைப்பாங்க. அது வைக்கப்பட்டுச்சு. அது அழுத்தம். ஸோ அத தாண்டி இப்ப நீங்க கட்சிக்குள்ள போயிருக்கீங்க. அங்க போனதுக்கான ஒரு நம்பிக்கை வெளிச்சம், ஒரு நம்பிக்கை கீற்று தெரியுதா? ஆமா வந்துச்சு. ம். என் தமிழ அவங்க ஏத்துக்கிடுவாங்க. ம். இந்த ஜென்சி தலைமுறையை நான் ஈர்த்துருவேன். ம். அந்த நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. எனக்கு அதான் மகிழ்ச்சியும் கூட. ம். கிட்டத்தட்ட 1 கோடி இளைஞர்களுக்கு மத்தியில நான் பேச போறேன் இனி. ம். ஆனாலும் அதுல ஒரு இது இருக்கு. அவரையோட மேடையை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிற மாரியும். அதுக்கு இனிமேல் இந்த தேர்தல்ல நேரம் இருக்காது. ம். வந்தாச்சு தேர்தல். டைம் இல்ல. ம். இன்னொரு பக்கம் அண்மையில நீங்க அந்த எக்ஸ் தளத்துல போட்டிருந்தீங்க. விஜயுடைய அறிக்கையை குறிப்பிட்டு, இந்த அறிக்கை தான் எங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அளவுக்கு அந்த அறிக்கையில என்ன? இல்ல களங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. டெல்லி எஜமானர்களை சாஃப்டா அணுகுறோம். ம். இவங்கள மட்டும் தான் பேசுறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ம். இவங்களும் அந்த அவங்க சொல்லிதான் இந்த கட்சியை தொடங்கி இருக்காங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. பிடிஎம். ஆமா. அதனால இவன் திமுக தான் அப்படி இருக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டம்னு சொல்லி நீங்க கும்மி அடிச்சதை மறந்து போச்சா? சரி. நாங்க அப்படி இல்லை, தெளிவா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அது சொன்னார். அதுதான் எனக்கு ஊக்கம் வரும். எனக்கு வரும் முதல்ல. கண்டிப்பா. பழைய அடிமை புதிய அடிமைன்னு சொல்லி. அதனால நல்ல 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 அறிக்கை அது. அது ஒரு போகிற பாதையை தெளிவுபடுத்திட்டாரு. விஜய் மங்கலத்திலே தெளிவுபடுத்திட்டாரு. கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னாரு. பிஜேபின்னு சொன்னான். அரசியல் எதிரின்னா திமுகன்னு சொன்னான். உடனே சொல்லிட்டான். சொன்ன பிறகு அவரை எப்படியோ டேமேஜ் பண்ணணும்னு பாக்குறாங்க. சோ அதை தெளிவுபடுத்துற விதமா அந்த அறிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனாலும் கூட நாம் தமிழர் போன்ற கட்சிகள், நாம் தமிழர் கட்சி குறிப்பா வந்து அவங்களே பிஜேபி பிடின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அவங்க திருப்பி தாவேக்காவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நாம் தமிழருக்கு வந்து என்னாச்சுன்னா, தாவேக்கா தொடங்கின உடனே அந்த கட்சிக்கு குழி தோண்டியாச்சு. தலைவர் விஜய் போற இடத்துல அந்த கட்சி சமாதி ஆயிடுது. எங்கெல்லாம் போறாரோ சமாதி ஆயிடுது. இப்போ தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சுட்டு இருக்கிறவன் நான். எந்த அச்சத்துக்கும் ஆட்படாம இவன் ஒரு போலி, இவன் ஒரு காலி, இவன் ஒரு கூலி, இவன் யாருக்கோ போடுறான் வேலி, இதுதான் இவனுக்கு சோழின்னு தான் அவனை கட்டுமையா பேசிட்டு இருக்கேன். இப்ப நானும் போய் தாவைக்கல சேர்ந்தேன்னா அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாம தவிக்கிறான். என்ன உரிமையில எல்லாம் திட்டுறது எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. இதைக்கு நான் பினிஷ் பண்ணிடுவேன். இதோட முடிஞ்சிடும். சீமான் கட்சி சீமான் இந்த தேர்தலோட 234 வேட்பாளரே அவரு ஒரே மேடையில 400 வேட்பாளர் கூட போடுவான். தொகுதி 234. அதான் 400 தொகுதி இருந்தாலும் போடுவான். அவனுக்கு வசூல் இல்லைங்க. வசூல்னா 400 230 தொகுதி வேட்பாளர் போட்டிருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கு? என் பிள்ளைகள்கிட்டே வாங்கிடுவான். தம்பிகள். ஆமா, அவங்ககிட்டே வாங்கிடுவான். அவனுக்கு வசூல் இது. அவனுக்கு தான் வாழ்க்கை.
நாய் பிழைக்காத பிழைப்பு இந்த பிழைப்பு. இல்ல அவரு அவ்வளவு கொள்கை பிடிப்போட அந்த அவருக்கு மேடையில என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. அவரை சொல்லலாம். அந்த ஆ. கொள்கை பிடிப்போட பேசுறாங்களே அவர் மேடையில. என்ன? அவரை அறிமுகப்படுத்துறவங்க அல்லது அவர் 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 மேடை ஏற்றி விடக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்த யாரு? நிர்வாகிகள் காளியம்மாள் காலி ஆயிட்டா? ம். இளம் தலைமுறை சொல்றேன். இப்ப கூட பாருங்க இப்ப யாரு வந்திருக்கா? நிறைய பேர் பேசுற இப்ப நம்ம பாரதி குறித்து ஒரு கருத்தரங்கம் பண்ணாங்க 2, 3 நாளைக்கு முன்னாடி. ஆமா. நிறைய இளைஞர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்கள், ஆ. ஆண்கள் ரொம்ப பிராமண உணர்ச்சி கட பூர்வமா பேசுறாங்க. பிராமண கடப்பாறை. ம். இங்க பாருங்க, பாரதியையும் ஆய்வு செய்தவனா, ம். பாவேந்தனை ஆய்வு செய்தவன். சரி. இவன் பாரதிதாசனை பேசணுமே தவிர பாரதியை ஏன் தூக்கி பிடிக்கிற? ம். ஆ. ஏன் பிடிக்க கூடாதுன்னு கேக்குறேன். பிடிக்க கூடாது. ஏன்? எதுக்கு இப்போ? ம். நீ தமிழ் தேசியம் தானே பேசுற, ம். அப்ப பாரதிதாசன் பேசணும் நீ. ம். பாரதிதாசன் எப்படி வந்துச்சு பேரு? ஆ. பாரதிதாசன்ங்கிற பேர் எப்படி வந்துச்சு அவருக்கு? அது அவர் குருநாதரா ஏத்துக்கிட்டாரு. அவரே குருநாதரா ஏத்துக்கிட்டவரே தப்பாருவாரா? குருநாதரா ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா ம். தாசன்னால என்ன அர்த்தம்? கேளுங்க. ஆ. வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில பாவேந்தர் பாரதியை பாவேந்தர் தன்னை பாரதிதாசன் என்று அழைத்துக் கொண்டது குற்றம். வழக்காடு மன்றம். ம். வழக்கு தொடுத்தது யாரு? ம். நாஞ்சில் சம்பத். ம். நடுவர் யாரு? கலைமாமணி பேராசிரியர் அப்துல் காதர். என்னை எதிர்த்து வழக்காடினவன் எனக்கு சரியா காம்படிட்டிவ் ஆவல. சரி. அதனால இது சரியா எனக்கு வரல. நான் ம். பாவேந்தர் தன்னை பாரதிதாசன் என்று அழைத்துக் கொண்டது குற்றம். ம். ஏன்னா ம். பாரதி கடவுளை ஆதாரித்தவன், சரி. கண்ணனை கொண்டாடியவன், ம். இருக்கட்டும். பாஞ்சாலியை போற்றியவன், ம். முருகனை துதித்தவன், காளியை கொண்டாடியவன். பாவேந்தன் அப்படி கிடையாது. பாரதிதாசனும் பாவேந்தனும் எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் இருவேறு திசையில நிற்கிற நிலையில ஏன் பாவேந்தன் தன்னை பாரதிதாசன் என்று சொல்லிக் கொண்டவன் நான் கேள்வி கேட்டேன். சரி. அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. அவரை விடுங்க. நானும் கேட்கிறோம் சார். அது ம். ஒரு வழக்காடு மன்றம் உங்களுக்கு தெரியும். நீங்களே சொல்லியிருக்கீங்க. ம். ஏன் குற்றம் இல்லைன்னு சொல்லி அந்த பக்கம் போட்டா கூட நீங்க பேசுவீங்க. அது பேசுவேன். இல்லையா? இப்ப அதே மாதிரி வழக்காடு மன்றம், பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னா என்ன தலைப்போ அந்த தலைப்புக்கு ஏய்ந்த கருத்துக்களை இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆற்றலுக்கோட பேசுறது வந்து ஒரு திறமையான கலை தான். ஆனா வரலாறு எப்படி இருக்குது? பாரதிதாசன் அவர் மீது கொன்ற அந்த பற்றாலையும் அளப்பரிய காதலாலையும் தான் தன்னுடைய பேரை வந்து பாரதிதாசன்ங்கிற இயற்பெயரிலிருந்து இருந்து விடுபட்டு இல்ல அந்த நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு தமிழின் சோம்பலை முறித்தவன் பாரதி. அதை ஏற்கிறீங்க. ஆமா. காற்று வீசுகிற இடத்தில் கவிதையை கொண்டு வந்து சேர்த்தவன் பாரதி. ஓனைக்கால்களால் முத்தமிழை நிறுத்தியவன் பாரதி. அதை தாண்டி தமிழ்ல ஒரு புதிய நடையை தந்தவன் பாரதி. இத பாரதிதாசன் ரசிச்சார், உள்வாங்கினாரு, அவரையே ஆதர்சமாக எடுத்துக்கொண்டார். ஆனா கவிதையினுடைய போக்கு இருக்குல்ல, பாரதியிட்ட இருந்து வித்தியாசமா எழுதினார். ரைட்டு. இப்ப நம்ம கரெக்ட். யாரும் மறுக்கல, எழுதினார். அவர் வந்து திராவிடம் தமிழ் தேசியம்ங்கிற தளத்தில் பயணம் செய்தார் பாவேந்தர். பாரதி அப்படி இல்லை. அவர் தேசிய பார்வை. தேசிய பார்வை. ஏன் இப்படி சொன்னாருன்னு சொல்லி இவரை பின்பற்றினான் பாரதிதாசன ஒரு ஆளு. அவருக்கு பேரு சுரதா, சுப்புரத்தினதாசன். பாவேந்தர் பேரு சுப்புரத்தன, கனக சுப்புரத்தன். ஆமா. நான் போய் சுரதாட்ட கேட்டேன், என்னங்க எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் ரெண்டு பேரும் வேற வேற இரு முனையில நிக்கிறாங்க, இவர் ஏங்க அவரை போய் பாரதிக்கு தாசன்னு சொல்லிக்கிடணும்னு கேட்டேன். சுரதா என்கிட்ட சொன்னதை இப்ப சொல்றேன், ஒண்ணும் இல்லடா சம்பத்து, அவனுக்கு தான் அப்ப மார்க்கெட் வேல்யூ இருந்துன்னார். யாருக்கு? பாரதிக்கு. அதனால வச்சுக்கிட்டார், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து பாரதிதாசன் அவமானப்படுத்துற மாதிரி தானே இந்த சொல்லு. ஏன் யாருக்கு மார்க்கெட் இருக்கோ அவர் நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்றது வந்து அது அவருக்கு தான் மார்க்கெட் இருந்தது. இல்ல அதுதான் சார் சொல்றேன். அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அவருக்கு மார்க்கெட் இருந்து அதை வச்சுக்கிட்டா அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம்? பாரதிதாசன் பேசப்படான். பாரதிதாசனுக்கு ஒரு பெரிய
மரியாதையை தமிழ் உலகம் கொடுத்தது. பாவேந்தர் தமிழ் இயக்கம் கண்டார். அதனால பாரதியை கொண்டாடக்கூடாதுன்னு நாஞ்சில் சம்பத் சொல்லல. நீ அவனை ஏன் பிராமணன் பாக்குற? பாக்கலையே. பிராமண கடப்பாரின்னு சொல்ற. அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரியான ஒரு பார்வையோட அவர் அடக்க நினைக்கிறாங்க. இல்ல, அந்த மாதிரி இல்ல. நீங்கள் வந்து பெரியார வந்து ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைச்சு வச்சிருக்கீங்க. அப்படி ஒப்பிடும் பொழுது பாரதி எங்கேயோ இருக்கிறாப்ல. பாரதியும் பெரியாரையும் ஒப்பிடக்கூடாதுங்க. அவர் சொல்றாரு அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒப்பிடுறீங்க. அந்த மாதிரி இது என்ன உளறல் இல்ல இது? பெரியாரையும் பாரதியும் எப்படி நீ ஒப்பிடுவ? அவர் கவிஞனுங்க. பெரியார் இந்த நாட்டுல மிகப்பெரிய புரட்சியை செய்தவங்க. கவிதையால புரட்சி விதைத்தவர். ஒரு புரட்சி விதைக்கல. இப்படி சொன்னா நீங்க இலக்கிய உலகில் இருக்கிறீங்க. எந்த புரட்சியுமே பாரதி விதைக்கலன்னு சொன்னா ஏற்பாங்க? இல்லையே. பாரதி எந்த புரட்சியும் செய்யலைங்க. புரட்சி செய்தவர் பெரியாரு நம்ம கண்ணுக்கு முன்னால நடத்தினார். அததான் அவங்க சொல்றாங்க. ஒரு சாராரை நீங்க வந்து பெரியாரை யாரும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பெரியார் அதை எதிர்பார்க்கல. கேட்டீங்களா? நானே எழுதி, நானே அச்சிட்டு, நானே ப்ரூஃப் பார்த்து, நானே வெளியிட்டு, நானே படித்தாலும் படிப்பேனே தவிர எந்த ஏகாதிபத்தியத்தையும் எதிர்த்து குடியரசு நிற்கும் குடியரசை நான் நிறுத்த மாட்டேன்னு சொன்னார். முதல்ல இந்த நாட்டுல பார்ப்பன ஏகாதிபத்தியத்தை கன்னத்தில் அறைந்தது அவருதான். இன்னைக்கு அதுக்கான தேவை இருக்கு. பாரதி அப்ப நேர்பட பேசல. நிமிர்ந்த நன்னடை குறித்து, புதுமை பெண்களை குறித்து அவர் எந்த விதமான கருத்தும் இந்த பாரதிக்கு இல்ல. எந்த எழுச்சியையும் அந்த பெண்கள் மத்தியில, சமூகத்து மத்தியில அவருதான் பாஞ்சாலை சூதுக்கு பயணமாக வைத்த பொழுது பாரதி பாடுகிறான், பெட்டை புலம்பல் பிறர்க்கு துணையாமுன்னு. இவ்வளவு பெண்களை கொண்டாடிய நீ எப்படி பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமுன்னு பெண்களை கொச்சப்படுத்த? காவியத்துக்குள்ள வரது சார். அதாவது அது ஒரு காவியம் வருது. அந்த கேரக்டருக்கு அதுக்கான வார்த்தைகளை இடுறதுக்கும் தனித்த பாடல்கள்ல பெண்களுக்காக உறுதியை கொடுக்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. பாரதி இப்படி பாடினா அப்படி ஒரு கனெக்ட் பண்ணிட்டா உடனே அவர் இந்த கருத்து உடையவர் நம்ம சொல்றது. பாரதியையும் பெரியாரையும் ஒப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. அது வேற. பேசுறதுனாலதே அவர் வந்து பெண் விடுதலைக்கு எதுவுமே பெரிய கவிஞன், தமிழினுடைய திசையை மாற்றியவன். அவன் நிலத்தை வென்ற நெருப்பு. அதுல எல்லாம் எனக்கு மாறுபாடு இல்லை. சரி. ஆனா தத்துவ போக்கில் பெரியாரோட எல்லாம் பாரதியை ஒப்பிடுவது ஒரு முட்டாள் கூட செய்ய மாட்டான். இவன் செய்துட்டான். அந்த மேடைகளை அதற்காக அவர் பயன்படுத்திக்கிறாருங்கிறீங்க. யாரு? திரு சீமான் வந்து. ஆமா. எங்க போறதுன்னு தெரியல. எந்த முட்டு சந்தில போய் நிக்குன்னு தெரியாம உளர்றாரு. அவ்வளவுதான். அல்ல, அவர் வழியை பின்பற்றவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எவ்வளவு கருத்துக்களை பெரியார் சொல்லியிருக்கிறாருன்னு இன்னைக்கு மேடையில முழங்குறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை பெரியார் எந்த அளவுக்கு எல்லா சமயங்களையும் அவர் விமர்சிச்சிருக்காரு. இஸ்லாமிய பெண்கள் குறித்த அவருடைய பார்வையை எல்லா சமயங்களையும், எல்லா மூடத்தனத்தையும், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத எல்லா செய்தியும் அவர் பதிவு செய்திருக்காரு. இஸ்லாமியர்களையும் பதிவு செய்திருக்காரு. பொதுவாக எடுத்துக்கணும். ஆமா, குறிப்பிட்டு இந்த மதத்தை சொல்லலாம். பெரியார் முழுமையா வாசிக்கலைங்க. வாசிச்சா இந்த குழப்பமே வராது. அங்கொன்று இங்கொன்றுமா வச்சிருக்காங்க. இஸ்லாமிய பெண்கள் வந்து வீட்டுல சும்மா இருக்கிறாங்க, அவனுக்கு உழைக்காமல் இருக்கிறவர்கள், இப்படி எல்லாம் வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு. குடியரசு இதழ்ல பதிவாயிருக்கு. ஆமான்னு சொல்றேன்ல. பெரியார் எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்டிருக்காருங்க. ஏன் குறிப்பிட்டு சொல்லணும்ங்கிறீங்க? ஆமா, பெரியார் எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்டிருக்காரு. பெரியார முதல்ல வாசிக்க சொல்லுங்க. முழுமையா வாசிச்சுட்டு பேசுறீங்க. ஆமா. திருப்பி கேட்டா உங்களை திருப்பி சொல்லுவாங்க, பாரதியார முழுசா வாசிக்க சொல்லுங்க. நான் பாரதியார்ட்ட ஆய்வு பண்ணவங்க. வாசிக்க சொல்லுங்க. பாரதியார் ஆய்வு பண்ணவன். சீமான் அவர்களுக்கு அப்போ ஏன் தனிப்பட்ட முறையில்னு சொல்றதை விடவும் பாத்தீங்கன்னா, சாட்டை துறைமுருகன் போடுற உங்களை ஒரு குறி வச்சு தாக்குற மாதிரி தெரியுது. அதுமே சொல்லி தாக்குறாருன்னு இருக்கும். ஆனா அப்படி சொல்லலையே. அவரு ஒரு காணொலியில சொல்றாரு, இல்லங்க பாவம் அவரை விட்டுருங்க, அவரை போட்டு ஏங்க பேசிக்கிட்டு. நாஞ்சில் சம்பத்தை என்கிட்ட நிக்க முடியுமா அவன்லாம்? சீமான். சுப உதயகுமார் இருக்காருல்ல, பச்சை தமிழகம். ஆமா. அவர் தியாகராய நகர்ல ஒரு கூட்டம் போட்டார், அணு உலை எதிர்த்து. என்ன கூப்பிட்டாரு. அவர் நடத்தின இயக்கத்துக்கு நான் கூடங்குளத்தில் எல்லாம் போய் பேசினேன். நான் போனேன். நான் மதிமுகல இருக்கேன். இப்போ எங்க தியாகராயர்ல பயங்கரமான கூட்டம். அங்க போனவர் தான் இவன் இருக்கான், சீமான்.
அவனை பார்த்து நான் பேச போய் உட்கார்ந்து. உதயகுமாருக்கு ஒரு குழப்பம், யாரை கடைசியில் விடுறது, கூட்டம் தக்க வைக்கணும், யாரை கடைசியில் விடுறது. நான் உதயகுமாரை கூப்பிட்டேன், சரியோ தவிர ஒரு இயக்கத்துக்கு தலைவர், அவரே கடைசியில் விடுங்க. என்ன பேச விட்டாங்க, நான் பேசினேன். உங்களுக்கு அப்புறம் அவரு? ஆமா, அதுக்கு வரை இவன் வந்தான். இவன் இல்லை, இவர் வந்தார். கூட்டம் போயிடுச்சு. எப்படி சொல்றீங்க? கூட்டம் போயிடுச்சுன்னு, கூட்டம் கலைஞ்சு போச்சு. பேச தொடங்கினோடனே கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. இது உதயகுமார்ட்ட நீங்க கேட்டுக்கிடுங்க, உண்மையா பொய்யான்னு. பொய்யான்னு. ஆனா இப்ப பாக்குறோம், அவர் பேசுற கூட்டத்திலாம் கூட்டம் நிரம்பி வழியுது. அதெல்லாம் நிரம்ப மொத்தம் 3000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, அவ்வளவுதான். 3000 பேர்? ஆமா, 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. அது இப்போ 1% குறைஞ்சிடும். வாங்கியிருக்கிறாங்களா? அதை நம்ம சொல்லணும். இப்போ 1% குறையும்னு விஜய் வருகையால. ஆமா. சோ அந்த நீங்க சொல்ல துவக்கத்துல சொல்ற வந்து அதான், விஜய் வருகையினால அவருக்கு ஒரு என்ன பேசுறோம்னு தெரியாத அளவுல சீமான்களும் அவருடைய தம்பிகளும் பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க நீ கண்டுக்க போறது இல்ல இந்த இதுல. யார சீமான் கட்சியை பத்தி தாவேக்க அது கண்டுகொள்ள வேண்டாங்கிறதுல அந்த லிஸ்ட் அவரும் இருக்காரு. அதான் உங்க தலைவரும் களத்திரலா பத்தி நான் பேச மாட்டேன். அதிமுகவும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு. திமுகவை எதை வச்சு தாக்க போறீங்க தாவேக்க வந்து? எனக்கு வந்து ஒரு பொதுவா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாரு? உங்க கட்சி தலைவரும் சரி, விஜய் அவர்களும் சரி அன்னைக்கு பேசினாரு. நான் என்ன பேச போறேன்? திமுகவில் என்னெல்லாம் குறை இருக்கு அதெல்லாம் பட்டியலிட போறேன். அதான் இப்போதைக்கு என்ன குறைகள்லாம் இருக்கு நீங்க பார்த்த அளவுலன்னு கேட்கறேன். என்ன குறைகளா பாக்குறீங்க இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள? 4.5 ஆண்டுகள் இல்லை, அதாவது அரசியல் அமைப்பு சட்டப்படி தான் ஆட்சி நடத்தணும். சரி, அரசியல் அமைப்பு சட்டப்படி ஆளுநர் மந்திரிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மின்துறை அமைச்சர் சிவசங்கர். ஆனா மின்துறை அமைச்சர் வேலையை அவர் பார்க்கல. ஏற்கனவே அமைச்சர் அமைச்சர் பார்க்கிறாரோ? ஆமா, உச்ச நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி மின்துறையை இன்னும் பரிபாலிக்கிறார். வெளிப்படையா நடக்குதுன்னு சொல்றீங்களா? வெளிப்படையா. நான் கன்னியாகுமரிக்காரன். அங்கதான் இந்த காற்றாலை மின்சாரம் முதல்ல தொடங்கினது. ஒரு நண்பர் காற்றாலையை தொடங்குறார். ஒரு காற்றாலை தொடங்க ரொம்ப சிரமப்படணும். ஃபார்மாலிட்டிஸ் இல்ல, அது ஒண்ணு. காடு விற்று, கரும்பு தோட்டம் விற்று, அது ஓகே, தனிப்பட்ட எல்லாத்தையும் காலி பண்ணி தான் ஒன்ன தொடங்கி கொஞ்சம் சும்மா உட்காந்து சாப்பிடலான்னு நினைச்சிட்டு தொடங்குவாங்க. ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்ய 30 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அவருக்கு கொடுக்க முடியல. அவர் மனசு உடைஞ்சிட்டார். யாரு கேட்கிறா? அமைச்சர் இல்ல, அமைச்சராக இருந்தவர் கேட்கிறாரு. அவர் கஷ்டப்படுறாரு, மனசு உடைஞ்சிட்டாரு. அப்புறம் 2 நாள் பொறுத்து ஒரு ஃபோன், 30 லட்சம் தரலைன்னாலும் ஒன்றும் இல்லை, எங்களை பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு. இதுதான் திமுக ஆட்சி. இப்படியா எங்கேயாவது கேவலமான ஒரு ஆட்சியை பார்த்துருக்கீங்களா? அரசியல் அமைப்பு சட்டப்படி மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட ஒரு அமைச்சர் தன்னுடைய லாகாவை நிர்வகிக்க முடியாமல் இன்னொருவர் அந்த லாகாவை பரிபாலிப்புற இந்த அநியாயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிப்படையா நடந்துட்டு இருக்குன்னு. ஆமா. இல்ல, இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய, இது ஒரு விஷயம் இல்ல, நிறைய இருக்கு. இது ஒண்ணு உங்களுக்கு சாம்பிள். மாட்சி மைத்திங்க முதலமைச்சர் திருவண்ணாமலைக்கு போறார், மண்டல மாகாநாட்டுக்கு. முதலமைச்சருக்கு வெள்ளியினாலான ஒரு நாற்காலி கொண்டு கொடுக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அதை தவிர்த்து இருக்கணும். உட்கார்ந்துட்டார். தொண்டர்கள் கொடுக்குறாங்கன்னு அன்போட ஏற்கிறாரு. தொண்டர்கள் எப்படி இங்க கொடுப்பான்? தொண்டர்கள்ட்ட என்ன இருக்கு? நிர்வாகிகள் கொடுத்தாருங்க. கட்சிக்காரங்க தானே சொல்றேன். இல்ல, ஒரு ஆளு கொடுத்தாரு. சரி, ரைட், ஓகே. அதுல உட்கார்ந்துட்டாரு.
உட்கார்ந்தது போதாதுன்னு காலுக்கு மேல கால் போடுறாரு. அதுல உட்கார்ந்தா அப்படி வந்துருங்களா ஆட்டோமேட்டிக்கா? அப்படி வரும். 1000 ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத பெண்கள் தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் இருக்காங்க. இவங்க வெள்ளி நாற்காலி போடுறாங்க. When Rome was burning, Nero was fiddle in இங்கிலீஷ்ல சொல்லுவான். ரோமாபுரி தீப்பற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் விடில் வாசித்தான். எனக்கு நீரோவை பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த காட்சியை பார்த்தாரு. இன்னைக்கு பேசியிருக்காரு திரு ஸ்டாலின் முதல்வர் அவர்கள். ம். எல்லாத்துலயும் நம்பர் 1ல இருக்கிறோம். எல்லாத்துலயும் நம்பர் 1ல தான். தமிழ்நாட்டு எல்லாத்துலயும் நம்பர் 1. ஆமா. ஓப்பன் சேலஞ்சு. என் கூட வரீங்களான்னு ஏடிஎம் யாரும் வரமாட்டாங்க. அவர் ஏடிஎம்கே தானே சொல்றாரு. அவங்க வரமாட்டாங்க. அவங்க தான் களத்திலே இல்லையே. நம்பர் 1ல இருக்கிறோம் தமிழ்நாடு. நான் சொல்லி இல்லைங்க, மத்திய அரசே சொல்லுது. பல இதுல விவரப்பட்டியல் வெளியிடும் போது சொல்றாங்க அப்படின்னு சொல்வாரு. அதனால இது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. இப்ப அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பரப்புரைக்கு போகணும்ல. ஆமா ஆமா, அதெல்லாம் சொல்றப்ப இது போன்ற ஒவ்வொரு சம்பவங்களை சொல்லி சொல்லி இது பண்ணுவீங்க. நிறைய இருக்கு. இதை நான் கேட்குறேன், ஒரு சின்ன சின்ன சம்பவங்களை சொல்லி சொல்லி மக்கள் மத்தியில் அது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமான்னு ஒரே கூட்டத்தில் உருவாக்கிடுவேன். ஏன்னா இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஆகி போச்சு. இல்லை ஊழல்னா அது பிரச்சனை, யார் வந்தாலுமே ஊழல் பண்ணுவாங்க. இதில் என்ன இருக்குது, நமக்கு எதுவும் கரெக்டாக சரியா வருதா, நம்ம செய்கிறாங்களான்னு பாருங்க மாதிரி ஒரு விஷயம் வருது இல்லை. அதனால கேட்குறேன். ஆமா, ஊழலை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரியான ஒரு அதுக்கு அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இல்ல, அப்போ அதுக்கு தாண்டி சில விஷயங்களை சொல்ல வேண்டி வருமா, அந்த ஒரு எண்ணத்தில் நான் கேட்கலாங்க. திமுக டைலூட் ஆயிடுச்சுங்க. டைலூட் ஆயிடுச்சு, நீர்த்து போச்சுங்க. ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் வாக்காளர் மத்தியில திமுக ஓட்டு போடணும், ஒரு மைண்ட் செட் ஃபார்ம் ஆகணும். இதுவரை ஆவலை. ரெண்டாவது, உயிர் கொடுத்தாவது நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு தொண்டன் முடிவெடுக்கணும். அப்படி ஒரு தொண்டன் திமுகவில் இல்லை. அந்த துடிப்பு இல்லைங்கிறீங்க? இல்லை. அண்ணா நகரில் ஒரு பகுதி செயலாளர், அவருக்கு பேர் பரமசிவம், என்ன வச்சு ஒரு கூட்டம் போட்டார். நல்ல ஏற்பாடு, பிரமாதமான ஏற்பாடு. ஒரு தலைவருக்குரிய மேடை மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணார். நான் போயிருந்தேன் பேசுறதுக்கு. நான் பேசும் பொழுது எந்த ஆண்களும் எதிரில் இல்லை. அழைத்து வரப்பட்ட பெண்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அன்னைக்கே என்ன அழைச்சிட்டு போன தம்பி புதுவையில் சுப்பிரமணியிட்ட சொன்னேன், திமுக தோக்க போகிறதுக்கு இதுதான் அடையாளம். இதுதான் அடையாளம். திமுக மேடை ஏறுறதுக்கு எனக்கே குச்சமா இருக்கு. ஒரு மக்கள் சுத்தி நின்னாதான் பேச்சு வரும். ஆமா, அந்த பெண்களை வச்சுட்டு என்னால பேச முடியல. அப்புறம் பயங்கர ஆக்டிவா இருக்காங்க சார் டிஎம்கே. ஐடிவிங்கில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அஃபிஷியல்லையும் சரி, அன்அஃபிஷியலாக இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஆக்டிவாக இருக்காங்க. நீங்கள் இங்கே வரலனால வந்து தொண்டர்கள் ஒன்றும் செயல்படலைன்னு முடிவு பண்ண முடியல. காலம் மாறுது இல்லை, பிரச்சார வியூகம் மாறுது, பிரச்சார மாடல் மாறுது. அதனால அந்த தொண்டர்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அது தேர்தலில் நாங்கள் செய்து காமிச்சிருவோம். எங்க ஐடிவிங்க எப்படி இருக்கு? உங்க ஐடி சரமாரியா திட்டுறாங்களா? உங்க ஐடிவிங்க அப்படிதான் இருக்கு. எல்லாருமே வந்து வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ஐடிவிங்கன்னு இல்ல, தொண்டர்கள். எனக்கே தெரியாது. என் பேச்சு, என்னுடைய முதல் சேவர்கள் கூட்டம் பேச்சு உலகம் பூரா போயிடுச்சு. என்ன அவன் திட்டுறான் இவன் திட்டுறான்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஆஸ்திரேலியா தமிழ் சங்கத்திலிருந்து அங்க தலைவர் அநேகன் பாபு என்ன பேசுறார், நல்ல முடிவெடுத்தீங்க, சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. சிட்னியில இருக்கிற சிவன் கோவில் சிவாச்சாரியார் சண்முக தேசிகர் எனக்கு போன் பண்ணி நல்ல முடிவெடுத்த தலைவன் என்ன பாராட்டுறான். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கே தெரியும். வெளிநாட்டுல உள்ளவங்க மட்டும் இல்ல, 1967 25 வயதுல வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியில நின்ற அண்ணாவின் தம்பி விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் போன் பண்ணி இப்பதாண்டா ஒரு உருப்படியா ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன்னு சொன்னார். இதோட வேற என்ன வேணும் எனக்கு? ஓகே, இப்ப நிறைவா வந்து நம்ம அந்த கூட்டணி விவகாரங்கள் வந்துடும். செங்கோட்டையன் அவர்கள் கூட பேசிட்டு இருக்கிறாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்பிக்கை இருக்குன்னு சொல்றது செய்தியாளர்கள் கேட்கறாங்க. டிடிவி தினகரனும் கூட வராராம, திரு ஓபிஎஸ்
தாவேக்காக்கு வரப்போறாராம இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது ஒரு நம்பிக்கை இருப்பதா சொல்றாரு. என்ன மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது? பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ம். இனி இந்த குழு போடுவாங்க, பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு. அப்ப வெளியில வந்துடும். ஓபிஎஸும் டிடிவியும் தாவேக்காக்கு வர்றது வர கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்கு. ம். உறுதியா இல்ல வாய்ப்பு இருக்குங்க? வாய்ப்பு காங்கிரஸ் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா. அது பலமுறை தெளிவுபடுத்திட்டாங்களே. யாரு யார் திமுக தரப்புலயும் சரி, நாங்க பலமா இருக்கிறோம்னு அவங்களும் சொல்றாங்க. காங்கிரஸ் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்ப வேலுசாமியை கட்சி விட்டு நீக்க வேண்டியதானே? ம். அவரும் ஒரு வேலுச்சாமி பேசுறது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய வேலுசாமி தான் காங்கிரஸ் கட்சியில பிரச்சாரம் வந்தாங்க, வலிமை வாய்ந்த பிரச்சாரங்க. ம். நீக்க வேண்டியதானே? கிறிஸ்துமஸ் கூட்டத்துல அவர் பேசுறாரு. ஆமா. ராஜேஷ்குமாரை நீக்க வேண்டியதானே? அதுதானே சட்டமன்ற குழுவினுடைய தலைவர். ம். அவரை நீக்க வேண்டியதானே? ம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பெரிய ஆளு எங்கூட ட்ரெயின் வந்தாரு. ம். என்ன இப்படி என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ம். கூட்டணியில் இருந்துட்டு தாவேகாவுக்கு மேல ஒரு கண் வச்சிருக்கீங்க. இல்லங்க, நாங்க விஜய் கூட தான் வரணும்னு விரும்புறோம். ம். நாங்க விஜய் காதலிக்கிறோம். ஆனா திமுக கல்யாணம் செய்துக்கிட்டோம். என்ன பண்றது அப்படிங்கிறாரு. கல்யாணம் செஞ்சு பலன் இருக்குல்ல. அதை விட பலன் இல்லன்னா நீங்க கல்யாணம் பண்ணி இல்ல 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 எதுவுமே இல்லன்னு வைங்களேன். பலன் 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 அனுபவிச்சு தாவேகா கூட வந்தாதான் பலன் அதிகமாகும். ம். அதுதான். அப்படி ரிவர்ஸா வாய்ப்பு இருக்குல்ல. எப்படி ரிவர்ஸ் ஆகும்? ஒண்ணுமே ப்ரூஃப் ஆகல. திமுக கூட யாரு தொடர்ந்து வெற்றி பெற்ற கூட்டணி சார். சார் ஒரு முறை கூட தோற்கல. திமுக நாடாளுமன்றத்தில, சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் திமுக எல்லாத்துலயும் காங்கிரஸ் திமுகவில் திமுக சேர்றதை விட கூட்டணி. தாவேகாவில் சேர்றது லாபம் அவங்களுக்கு. நார்த் இந்தியா பிஜேபி கையில போயிடுச்சு. சவுத் இந்தியாவையாவது வச்சுக்கிடணும்னு பாக்குறாங்க. இப்பவுமே அவங்களுக்கு கர்நாடகத்தில் ஆட்சி இருக்கு, ம். தெலுங்கானாவில் ஆட்சி இருக்கு, ம். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கேரளாவில் அடிச்சு தூக்கிட்டாங்க. ம். இனிமேல் 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, கேரளாவுக்கும் வருது. ம். மம்முட்டி மோகன்லாலுக்கு நிகரான செல்வாக்கு எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு கேரளாவில் இருக்கு. ம். விஜயை வச்சுக்கிட்டோம்னா கேரளாவிலையும் நல்ல ஸ்வீப்பிங் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடலாம். ம். அதே விஜயை பயன்படுத்தி கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, சவுத்து பூரா விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, நமக்கு பயன்படும். நார்த்ல பிஜேபின்னா சவுத்துல காங்கிரஸ், அப்படி ஒரு இது கொண்டு வந்துட்டா 2029 தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு விஜய்னால நமக்கு வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுகவில் இருந்தா என்ன கிடைக்கும்? கூட ஒரு 2 இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இங்க இருந்து ஆட்சி கிடைக்கும், ஆட்சி அதிகாரம் கிடைக்கும், ஆட்சியில பங்கு கிடைக்கும். கிடைக்கும். அதுதானே விரும்புவாங்க. அதனால காங்கிரஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுது இல்ல. சோ நம்பிக்கை இருக்கு, காங்கிரஸ் அங்கிருந்து வெளியே வர போறது உறுதி. அப்படிதான் சொல்றாங்க. அதற்கான ஏதாவது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு உங்களுக்கு இப்படிதான் வரும். தேர்தலில் இப்படி செய்தி வந்துட்டே இருக்கும். ஒரு சூரிய உதயத்துல அது படாருன்னு வெளியே வரும். அதுவும் சூரிய உதயத்துல தான் வரும். ஆமா. நம்பிக்கை இருக்குது. நன்றி.